நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். மண்புழு கூட தன்னை காப்பாத்திக்க எதிரி கூட சண்டை போடுன்னு சொல்லுவாங்க. நான் மனுஷியா இருந்தும் சண்டை போடலனா என் வாழ்க்கையே போயிடும் பாட்டி. அதான் இன்னைக்கு நான் ஒரு விஷயம் பண்ணிருக்கேன். அது மூலமா எங்க அப்பாவுக்கு உண்மை எல்லாம் தெரிஞ்சிரும். இதெல்லாம் கனவா இல்ல நனவா? இது கனவு இல்ல, நிஜந்தா. வலிக்குது. இன்னைக்கு உன்னை பார்க்கும்போது உங்க அம்மா சாரதாமாவை பார்த்த மாதிரியே இருக்கு. நீ இப்படியே இருப்பாப்பா. உன்னை யாராலையும் ஒண்ணு பண்ண முடியாது. அதுக்கும் மேல உன் கூட நின்னு உன்னை பாதுகாக்க அந்த கடவுளே ஆளை அனுப்பி வைப்பாரு. நீங்க கேட்டது எல்லாமே அங்க வாங்கி வச்சிருக்கோம். சரியா? என்னங்க? சரிங்க. என்னங்க, பார்வதி கொடுத்த அந்த பத்திரத்தை எப்ப கொடுக்க போறீங்க? மாமா. மாப்பிள வாங்க மாப்பிள. எங்க வரமாட்டீங்களோன்னு நினைச்சேன். அம்மா, அப்பா வந்திருக்காரா? நான் வந்ததே பெரிய விஷயம். இதுல என் அப்பா வேற வருவாராக்கும். இங்க பாருங்க மாமா, நான் ஒண்ணு இங்க சொந்தம் கொண்டாடுறதுக்காக வரல. என் அப்பா சங்கடப்பட்டாருன்றதுக்காக தான் தாய்மாமன் சீரா பரிசு புடவையும் முகூர்த்த புடவையும் இங்க கொடுத்துட்டு போலான்றதுக்காக வந்தேன். என்ன மாப்பிள, நீங்க உங்க அப்பா மாதிரி இருப்பீங்கன்னு பார்த்தா உங்க அம்மா மாதிரி இருக்கீங்க. நான் எப்படி வேணாலும் இருப்பேன் மாமா, ஆனா உங்களை மாதிரிலாம் இருக்க மாட்டேன். பாருங்க, நீங்க என்ன எவ்வளவு வேணா திட்டிக்கங்க. உங்களுக்கு திட்டத்துக்கு முழு உரிமை இருக்கு. ஏன்னா நீங்க என் சாரதா தூக்கி வளர்த்த புள்ள. இங்க பாருங்க, இந்த சென்டிமெண்ட் பேச்செல்லாம் இங்க வேண்டாம். இந்தாங்க புடவையை பிடிங்க, நான் கிளம்புறேன். என்ன நீங்க இவ்வளவு தூரம் வந்துட்டு கிளம்புறேன்னு சொன்னா எப்படி மாப்பிள? வாங்க, வந்து உங்க கையாலேயே புடவையை கொடுத்துட்டு போங்க. வாங்க மாப்பிள, வாங்க. அகிலா, அட வாங்க மாப்பிள. வேணாம் வேணாம், நான் இங்கே நிக்கிறேன். அகிலா, எங்க சக்திவேல் மச்சான் பையன். தாய்மாமன் சீர் செய்யணும்னு சொன்னீங்கல்ல, என் மச்சான் வரல, ஆனா என் மருமகன் வந்துட்டாரு. மாப்பிள வாங்க மாப்பிள, கொடுத்துட்டு வந்து. சரிங்க, வாங்க போங்க. அப்போ நல்லதங்கால் கோயிலுக்கு போக வேண்டியதில்லை தம்பி. மேடம், விக்ரம் சார் உங்களை மேக்கப் பண்ணி கூட்டிட்டு வர சொன்னாரு மேடம். ஆமா, இப்ப அது ரொம்ப முக்கியம். மேக்கப்பும் வேண்டாம், எதுவும் வேண்டாம். கிளம்புங்க முதல்ல. இல்ல மேடம், விக்ரம் சார் தான் என்ன அனுப்பி வச்சாரு. நான் நல்ல மேக்கப் போடுவேன். வேணா மேக்கப் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க. எல்லா ஃபங்க்ஷனுக்கும் என்னதான் ரெஃபர் பண்ணுவீங்க. ஒரு தடவை சொன்னா புரியாதா? அறிவில்ல, அதான் வேண்டான்னு சொல்றேன்ல. கிளம்புங்க. மாப்பிள, இப்ப இங்க இருந்து போறீங்களா இல்லையா? போங்க. இந்த சண்டி ராணிக்காகவா பரிசு புடவையும் முகூர்த்த புடவையும் நம்ம எடுத்துட்டு வந்தோம்? மாப்பிள வாங்க. என்ன பார்வதி, ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? ஒண்ணும் இல்லப்பா. பார்வதி, இது தர்மதுரை. உனக்கு ஒரு தாய் மாமா இருக்காருன்னு சொன்னேல, சக்திவேல் மாமா. அவரோட கடைசி பையன், உங்க அம்மாவோட செல்ல புள்ள.
அந்த பத்திரத்துல இன்னும் நீங்க கையெழுத்து போடலையா? என்ன அவசரம்மா? போட்டு தரேம்மா. முதல்ல ரெடி ஆயிட்டு வா. மாப்பிள, புடவைய நீங்களே கொடுங்க. கொடுங்க. இது தாய்மாமன் சீர். ஒன்று பரிசத்துக்கும் இன்னொன்று முகூர்த்தத்துக்கும். அம்மா அன்னைக்கு சொன்னது சரிதான் போல. சரியான திமிரு பிடிச்ச குடும்பமா இருக்கும் போல இருக்கு. மன்னிச்சிடுங்க மாப்பிள. அப்பா, அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா படிச்சு பார்த்து சைன் போடுங்க. சரிடாம்மா, நீ முதல்ல ரெடி ஆயிட்டு வா. அப்பா போய் வேலையை பாக்குறேன். சீக்கிரம் வா போயிட்டு மாப்பிள, வாங்கய்யா. போலாம். அக்கா மாப்பிள, வந்துட்டாங்க. அம்மா, நீங்க வந்தது மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. அதான் புடவைய கொடுக்கணும்னு சொன்னீங்க, கொடுத்துட்டேன். அப்புறம் என்ன, நான் கிளம்புறேன். ஏன் மாப்பிள இப்படி கால்ல வெண்ணி தண்ணிய ஊத்திட்டு நிக்கிறீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல நிச்சயதார்த்தம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா போங்க மாப்பிள. என்னங்க, ஜோசியர் உங்ககிட்ட ஏதோ சொல்லணுமா? சொல்லுங்க ஜோசியரே. நேரம் இப்போ ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க சாமி கும்பிட்டு பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டீங்கன்னா உங்க பொண்ணு வாழ்க்கை ஓஹோன்னு இருக்கும். வரேன். வாங்க வாங்க. மாப்பிள, உட்காருங்க மாப்பிள. நான் இங்கே நிக்கிறேன். வந்துடுறேன். டேய் தம்பி, எல்லாம் கரெக்டா தானே இருக்கு? எதுவும் சந்தேகம் வர மாதிரி இல்லையே? அதெல்லாம் பக்காவா இருக்குக்கா. ம். மாப்பிள, வாங்க. வாங்க மாப்பிள. உங்க அத்தைய பாத்தீங்களா? இன்னைக்கு சரியான நேரத்துக்கு தான் உங்களை இங்க வர வச்சிருக்கா. கையெழுத்து போடாம அவங்ககிட்ட என்ன பேசிட்டு இருக்காரு? அதான்டா எனக்கு ஒண்ணும் புரியல. வா போய் பாப்போம். போ. வாங்க மாப்பிள. கையெடுங்க முதல்ல. இப்படிலாம் உங்க பொண்டாட்டி போட்டோ காமிச்சு சென்டிமெண்டா பேசினா நாங்க இறங்கி வந்துருவோம் மட்டும் நினைக்காதீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் உங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எங்க அப்பா புடவை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டதுக்காக மட்டும்தான் நான் இங்க வந்தேன். அதையும் பண்ணிட்டேன். பாசமும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. போங்க மாப்பிள. மாப்பிள, ஏங்க, நீங்க எதுக்குங்க கண்டவங்க கிட்ட எல்லாம் கெஞ்சிட்டு இருக்கீங்க? விடுங்க, அவன் போய் தொலையட்டும். நீங்க என்ன மாமா இவங்க எல்லாம் போய் கெஞ்சிட்டு இருக்கீங்க? இப்ப தாய் மாமா இல்லனா என்ன, விடுங்க பாத்துக்கலாம். அதானே, எனக்கு நீயும் அகிலாவும் இருக்கும்போது நான் ஏன் கண்டவங்க கிட்ட போய் கெஞ்சணும்? ஆமா மாமா, அகிலா சொன்ன மாதிரி நீயும் பார்வதிக்கு தாய் மாமா உறவுதானே. நீ இருக்கும்போது எனக்கு வேற எவனும் தேவையில்லை. இது போதும் மாமா எனக்கு. விக்ரம் மாமா, நீயும் பார்வதியும் முதல்ல நிச்சயதார்த்தம் மோதிரம் மாத்திக்கங்க. நான் அங்க வச்சே கையெழுத்து போட்டு என்னோட சீரா இத கொடுத்துறேன். நீங்க சொன்னா சரிதான் மாமா. மாமா, நம்ம முன்னாடி போலாம் மாமா. இந்தாங்க. வாங்க. வச்சுக்கோங்க. ஓகேம்மா, வாங்க. போலாமா? போலாமா? வாங்க. வாங்க மாமா.
என்ன பாப்பா நீ சொன்னதுக்கும் இங்க நடக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கே. தெரியலையே பாட்டி, என் விதி மாறக்கூடாதுன்னு என் தலையில எழுதிருக்கோ என்னவோ. கடவுள்னு ஒருத்தர் இருந்தா கண்டிப்பா உன்னை இந்த நரகத்துல இருந்து காப்பாத்துவான். வாங்க சார். மாப்பிள உட்காருங்க. வாங்க உட்காருங்க. உட்காருங்க. உட்காருங்க தம்பி. பொண்ணு அழைச்சிட்டு வாங்க. சுசீலாமா, பார்வதி கூட்டிட்டு வாங்க. வாமா. வா பார்வதி, வா. உட்காரு, உட்காரு. நிச்சயதார்த்த பத்திரிகை படிச்சிடலாமா? ஐயா ஒரு நிமிஷம். ஒரு முக்கியமான ஒருத்தர் வர வேண்டியிருக்கு. அவர் வந்ததும் ஆரம்பிச்சிடலாம். சரிங்க. ஏங்க, வர வேண்டியவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. இன்னும் யார் வரணும்? இன்னும் முக்கியமான ஒருத்தர் வர வேண்டியிருக்கா கிரா? முக்கியமான ஒருத்தரா? போங்க அந்த பக்கம் போங்க. ஐயா, இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல அப் டு 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல அப் டு 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட்.